இவ்வருட வரை நம்மளை தூக்கி சுமந்து வந்த கர்த்தருக்கு கண்களை மூடி நன்றி செலுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் செவிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இயேசுவே, சுமந்ததை நான் மறப்பேனோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வசனங்களை கேட்கிற எல்லாருடைய மனக்கண்களையும் பிரகாசமாக திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். அதி சீக்கிரம் வெளிப்படும் இரட்சகரின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எல்லாம் யோசித்து பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தை 13 வயசில் ரட்சிக்கப்பட்ட அந்த காலகட்டங்கள்லேருந்தே அப்படி ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க, வசனங்களை மனப்பாடம் பண்ணி தெருவா போய் கத்தும். அப்படியே ஸ்பீக்கர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் பார்க்க போனால் என்னுடைய ஊழிய பாதையில் 52 வருஷங்கள் கர்த்தருக்காக ஓட கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் இதுவரைக்கும் அவர் கொடுத்த ஜீவனும் அவர் கொடுத்த இருதயமும் அவருக்காக துடித்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம கர்த்தருடைய பார்வையில் எப்பவும் அந்த நம்மளை தூக்கி சுமக்கிற தேவனை நம்ம நினச்சிக்கிட்டே போனோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சரி, இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு காரியத்தை, ஒரு மனிதனை குறித்து தேவன் நல்ல ஒரு சாட்சி, ஒரு குட் டெஸ்டிமனி, ஒரு நல்ல ஒரு சாட்சியம் பறையினது நமக்கு வாய்க்குவான் சாதிக்கும், வாசிக்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கன்மாருடைய புஸ்தகம், ஆமென், 18ஆம் அத்தியாயத்தில் 5ஆம் வசனம். பிரைஸ் தி லார்ட். ഞാൻ ഒന്ന് വായിക്കാം, പിന്നീട് മലയാളത്തിൽ വായിക്കാം. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். வாய்க்கா. 2 ராஜாக்கன்மாருடைய புஸ்தகம் 18:5. அவன் இஸ்ரவேலின் தெய்வமாய் யெகோவையில் ஆശ്രയിച്ചു. യഹൂദ രാജാക്കന്മാരിലും ആരും അവനോട് തുല്യനായിരുന്നില്ല. ആരും അവനോട് തുല്യനായിരുന്നില്ല. எதில? கர்த்தரை நம்புவதிலே
அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தரை நம்புவதிலே அவனுக்கு சமமானவன் வேறொருவன் இருந்ததில்லை என்று ஆவியானவர் எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். யெகோவையில் ஆசிரியச்சதில் அவனை போல அவனு துல்லியமாய் ஒரு ராஜாவு அவன் முன்பும் இல்லை பின்பும் உண்டாயிருந்தில்ல. என்ன ஒண்டர்ஃபுல் டெஸ்டிமனி! உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்ல முடியுமா? இந்த மூணாரில் இல்லைன்னா இந்த பூமியில் இன்றைக்கு இந்த கேரளாவில் என்ன நம்புறதுல என் மகளை போல உங்க பேரை சொல்லி, என் மகனை போல உங்க பேரை சொல்லி ஒருவன் இன்னைக்கு பூமியில இல்லைன்னு சொல்லி கர்த்தரை விசுவாசிப்பதில் உங்க இருதயத்தில் எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறது குறித்து யாரை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியும்? யாரை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியும்? என்னை விசுவாசிக்கிறதுல, என்னை நம்புறதுல, என்னில் ஆசிரியிக்கிறதில் ஆமென் அவள் சகோதரிக்கு துல்லியம் അല്ലെങ്കിൽ ആ സഹോദരന് തുല്യമായവൻ ഒരുത്തനും ഇല്ല ഒരുത്തിയും ഇല്ല എന്ന് പറയുന്ന രീതിയിൽ ആരെങ്കിലും ഇവിടെ ഉണ്ടോ? யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியும், நான் ஆண்டவர் அந்த அளவுக்கு நான் நம்புகிறேன், நான் கர்த்தரை நம்புறேன்? எத்தனை பேர் கர்த்தரை 100% எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? 100% அவர் எனக்கு செய்வார், செய்து விட்டார். அதைத்தான் அப்படியே நம்பணும். இந்த பிளைண்ட் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண்ணை மூடிக்கிட்டு விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைய வரும் பொழுதெல்லாம் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், தாயினுடைய கற்பத்தில் இருந்து தாங்கினவர் கடைசி வரையும் என்னை தாங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மக்களே, பிரிய சகோதரி சகோதரா, அருமையான அக்காமாரே, அம்மாமாரே, தம்பிமாரே, தங்கச்சிமாரே, கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் நம்புங்க, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அதனால தான் இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்தேன்னா, ட்ரஸ்ட் த லார்ட் அண்ட் யூ வில் பி பிளஸட். கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, சத்தியமா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். யெகோவாவில் ஆசிரியிக்கா, நீ அனுகிரகிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ராஜாவை குறித்து சில காரியங்கள், என்னென்ன சூழ்நிலையில், ஏது சாகச்சரியங்களில் எல்லாம் எசேக்கியா ராஜா தேவனை நம்பினார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை அவருடைய லைஃப்ல இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு ஆளையும் பற்றி படிக்கும்போது அவர்கிட்ட இருந்து சில நல்ல காரியங்களை நம்ம அப்படியே மனசில் வச்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல தெரியுமா? கிதியோனை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பிள்ளைகளுக்கு யாருக்காவது. கிதியோன் முற்பிதாக்களின் பிரசங்கத்தையும் தேவனை குறித்து சொன்ன பிரசங்கத்தையும் அவர் எதில் வச்சிருந்தாரா? மனசில் வச்சிருந்தார், இருதயத்தில் வச்சிருந்தார். அவங்க அப்பா சரியில்லை, அவங்க அப்பா இன்னும் அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறான். அவங்க அப்பா கர்த்தரை நம்பலை. ஆனால் அவங்க தாத்தா காலத்தில், பூட்டங்காலத்தில் அவங்களுடைய அப்பச்சனாயிருக்கான், முத்தச்சனாயிருக்கான். அவர் பறஞ்ச பிரசங்கம் போலும் ചെറുപ്പത്തിൽ கிதியோன் கேட்ட பிரசங்கம் அவனுடைய ஜீவித காலம் முழுவதும் அவனுடைய இருதயத்தில் உண்டாയിരുന്നു. அப்பந்தான் அவன் பராக்கிரமசாலியாக மாற முடியும். யார் தெரியுமா விசுவாசத்தில் பலசாலிகளாக மாற முடியும், பராக்கிரமசாலிகளாக மாற முடியும்? யாருடைய இருதயத்தில் கேட்ட பிரசங்கம் நிலைச்சிருக்கோ. நீ பிரசங்கத்தை மறந்து விடுவாயானால் நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சகோதரனாய் மாறி விடுவாய். சாத்தான் கொண்டு போயிட்டான்னு அர்த்தம். சிலர் பிரசங்கத்தை கேட்டோன்னே வெளியே போனோடனே பறவைகள் வந்து அந்த பிரசங்கத்தை, அந்த வசனத்தை எடுத்து போட்டுருமா. படிச்சிருக்கீங்களா உபமை? ஆமாம், அதை தான் சாத்தான். நீ இங்கேருந்து வெளியே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே உன்னுடைய இருதயத்தில் பிரசங்கம் இல்லைன்னா சாத்தான் வந்து அந்த பிரசங்கத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டான். அந்த நிலம் பிரயோஜனம் இல்லாத நிலமாயிருக்கும். எந்த நிலம் பிரயோஜனம் உள்ளது? ஆசீர்வதிக்கப்படும். கேட்ட வசனத்தை இருதயத்தில் வச்சு, நல்ல இருதயத்தில், உத்தமமான இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி பலன் கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ நான் நல்ல விசுவாசியாக மாறணும், நல்ல பராக்கிரமசாலியாக மாறணும், நல்ல நீதிமானாக மாறணும், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறணும்னா கேட்கிற சத்தியம் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்?
இருதயத்தில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்? கேட்டதை அடிக்கடி இந்த அடுத்த வாரத்துக்கு முன்னால் அடிக்கடி ஒன்று அப்படியே யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை யோசிக்கணும். இல்லையா, யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போட்டு கேட்கணும். 2வது டைம் அந்த பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு வேகமா அப்போ எசேக்கியாவை போல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. ஐ அஸ்டானிஷ்டு while ரீடிங் திஸ் வேர்ட். அத எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னால தாவீது இருந்திருக்காரு. இதுக்கு முன்னால யார் இருந்திருக்கா? தாவீது இருந்தார். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் இருந்தார். நிறைய பெரிய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, எசேக்கியாவை போல கர்த்தரை நம்பினவன் அவனுக்கு முன்னாலே இருந்தது இல்லையா, பின்னாலே இருக்கிறது இல்லையா? அப்படிதானே? முன்னால் இருந்து சொல்லியிருக்கு. அவன் கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும். அப்ப தாவீது கூட இந்த லிஸ்ட்ல வரல. தாவீதை விட ஒரு பெஸ்ட் கிங். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒன்று யோசித்து பாருங்க. எசேக்கியாவை நம்ம யாரும் அவ்வளோ பெருசாக எடுக்கல. தாவீது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, தாவீதையும் விட, அவனுக்கு முன்னால் இருந்தவர் தானே தாவீது, தாவீதையும் விட கர்த்தரை நம்புவதில் எசேக்கியா பயங்கர ஒரு வீரனாக இருந்தார். விசுவாச வீரன். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு புரிகிற மாதிரி சின்ன காரியமாக சொல்கிறேன். எப்படி கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கையை எப்படி அவர் வெளிப்படுத்தினார், யெகோவாவில் அவன் வச்சிருந்த பிரத்யாஷா അല്ലെങ്കിൽ ഒരു ഹോപ്പ് എങ്ങനെ അവൻ തൻ്റെ ജീവിതത്തിൽ പ്രാക്ടിക്കലായിട്ട് വെളിപ്പെടുത്തി കാണിച്ചു. അത് നമ്മൾ அறியேண்ட அவசியமுண்டு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமுண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எடுத்து படிப்பீங்கன்னா இதுக்கு ஆதாரமான ஒரு சங்கீதத்தில் ஒன்று சொல்லிடுறேன். சங்கீதம் 84:12 சொல்லுது. சங்கீதம் 84:12, கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், அதான் நினைக்கிறேன். 84:12 ஒரு ஆள் எடுத்து படிங்க பார்க்கலாம் டக்குன்னு. சங்கீர்த்தனம், സൈന്യങ്ങളുടെ യഹോവേ നിന്നിൽ ആശ്രയിക്കുന്ന മനുഷ്യൻ ഭാഗ്യവാൻ. ஆமென். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன். அதான் எனக்கு தலைப்பு. சொன்னவர் தாவீது, ஆனால் அதை நல்ல பேர் வாங்கினது எசேக்கியா. என்ன காரணம்? ஒரு 2-3 சின்ன சின்ன காரியங்களை ஆழமாக நம்ம பார்ப்போமானால் நமக்கு புரியும். எடுத்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, 2 ராஜாக்கள் 18:4 நம்ம ஒன்று வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி, நல்ல கவனிங்க, மோசே பண்ணி இருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். അവൻ പൂജാഗിരികളെ നീക്കി വിഗ്രഹ സ്തംഭങ്ങളെ തകർത്ത് അശ്വര പ്രതിഷ്ഠയെ വെട്ടിമുറിച്ച് മോശെ ഉണ്ടാക്കിയ താമ്ര സർപ്പത്തെയും ഉടച്ചു കളഞ്ഞു. ആ കാലം വരെ ഇസ്രായേൽ മക്കൾ അതിന് ധൂപം കാട്ടി വന്നു. അതിന് നെഹുഷ്ടാൻ എന്ന് പേരായിരുന്നു. நல்ல கவனிங்க. எனக்கு ஒரு பெரிய கர்த்தருடைய பார்வையில் இது ரொம்ப, அதாவது மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்குனார். எங்க உண்டாக்குனார் தெரியுமா? வனாந்தரத்தில், அந்த மிஸ்ரைம் டு கானானுக்கு போகும்போது, அதாவது எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள், அக்னி சர்ப்பம்னு பறையும், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்து மக்களை கடித்த போது கர்த்தர் மோசேட்ட சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை, ஒரு தாமிர சர்ப்பம், பிரான்ஸ் சர்பண்ட் உண்டாக்கி அதை வனாந்தரத்தில் ஒரு கம்பில் தூக்கி வைடாப்பா. அதை நோக்கி எவனையாவது பாம்பு கடிச்சிருச்சுன்னா, சர்ப்பம் கடிச்சுன்னா அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான்னு சொல்லியிருந்தார். அதில் என்ன அர்த்தம்னா, அந்த ஏன் அதை பார்த்த உடனே பிழைக்கிறான்னா, அங்கே தான் அவர் சொன்னது, சோத்ராம், என்ன கடித்த பாம்பு இந்த செத்து போச்சுன்னு விசுவாசிக்கணும். அந்த கம்பில் கிடக்குது, அடித்து தூக்கி கம்பில் கர்த்தர் கோர்த்து போட்டிருக்கிறார். யாரும் கும்பிடுறதுக்குல விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? என்னை கடித்த சர்ப்பம் இந்த கம்பில் செத்து ஆண்டவர் தூக்கிட்டார்னு சொல்லி விசுவாசிச்சானான்னா, அந்த செத்த பாம்பு தான் என்னை கடிச்சிச்சு அப்படின்னு அவன் நம்பும்போது அவன் மரித்து போவதில்லை. அதுக்கு தான் கர்த்தர் தூக்கி வச்சார். என்ன செய்யணும்?
எதுக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி கம்பளை தூக்கி வச்சார் சொல்லுங்க? என்ன கடிச்ச சர்ப்பம் உயிருள்ள சர்ப்பம் இல்லை, செத்து போன பல்லு பிடுங்கப்பட்ட சர்ப்பம். அதை பார்த்தா அது கம்பில் தூக்கி ஒரு பாம்பை தூக்கி பிடிச்சா என்ன அர்த்தம்? நம்ம அடிச்சுட்டு அப்படி கம்பில் தூக்கி பார்ப்பாங்க, காட்டுவாங்க தெரியுமா? பாம்பு அடிக்கிறவன் பாம்பை அடித்து முடிச்சோடனே சர்ப்பத்தை அடித்து முடிச்ச அப்படி தூக்கி காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா திறமையா? அதே தான் அந்த பாம்பை தூக்கினதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அந்த பாம்பை அந்த சர்ப்பத்தை கொண்டு போட்டார். ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம ஆளுங்க ரொம்ப புத்திசாலிங்க. மோசே இருந்த காலத்திலே அவன் என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் அதை உடைச்சி நொறுக்கி தூர போட்டிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? உடைச்சி நொறுக்கி அதையும் தூக்கிக்கிட்டே வந்திருக்கான் மோசே. அதை கொண்டு வந்து கானான்ல நட்டு வச்சிருந்திருக்கிறாங்க. எருசலேம்ல ஏதோ ஒரு மலையில ஏதோ நட்டு வச்சிருந்திருக்கிறான். ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சு. நம்ம ஆளுங்க விடுவானா? அதுக்கு என்ன காட்ட ஆரம்பிச்சுட்டான்? கிணிங்க தூபம் காட்டி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். மோசே அதை உடைக்கலை, யோசுவா அதை உடைக்கலை, தாவீது அதை உடைக்கலை, சாலமோன் உடைக்கலை, சாமுவேல் உடைக்கலை. யாருமே செய்யாத ஒரு பெரிய வெளிப்பாடு எசேக்கியாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்குள் வந்ததை, எசேக்கியாவுக்குள் வந்ததை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க மக்களே. இன்னைக்கு நம்மளை பார்த்து சிலர் வித்தியாசமா சிலர் கேட்கலாம், நீ மட்டும்தான் யோக்கியமோ, நீங்க மட்டும்தான் யோக்கியமோ, உங்க பாஸ்டர் மட்டும்தான் யோக்கியமா, உங்க சபை மட்டும்தான் பெருசா அப்படியே பரிசுத்தமா. என்கிட்ட வந்து சிலர் கேட்பாங்க. சோத்திரம் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். ஆமேன், எசேக்கியா மட்டும்தான் யோக்கியம். ஏன்? தாவீது செய்யாததையும் சாமுவேல் செய்யாததையும் மோசே உடைக்காததையும் எல்லாம் அன்றைய வரைக்கும் இவங்களாம் அதில் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. நிறைய பேர் அதை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு தொழுது அதை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்ச எசேக்கியாவினுடைய இருதயத்தில், ஆகா இந்த ஜனங்கள்லாம் அந்த மலைக்கு போய்கிட்டு இருக்கானுங்களே, அங்கே ஒரு கம்பில் வெண்கல சர்ப்பம் தொங்கிக்கிட்டு இருக்குதே, மோசே பண்ணி இருந்ததை இன்னைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை, என் தேவன் அல்லவா இதை சும்மா ஒரு காரியத்துக்கு ஒரே ஒரு சம்பவத்திற்காக செய்ய சொன்னார், இதை போய் கும்பிடுறானுங்களே ஆராதிக்கிறாங்களே, ஒரு பாரம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த பாரம் எசேக்கியாவுக்கு வந்தபோது எசேக்கியா அதை பிடித்து உடைத்து எடுத்து நொறுக்கி அதை அழித்து போட்டார். பிரியமானவர்களே, இது எதை குறிக்க தெரியுமா? அது வரைக்கும் மோசேயும் தாவீதும் பல ஆட்களும் எல்லாரும் அந்த சர்ப்பத்தை ஒரு தெய்வமாக மாத்திரம் வணங்கிட்டு இருந்ததை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் அதுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் எசேக்கியாவினுடைய இருதயமோ கர்த்தரை மாத்திரமே நம்ப வேண்டும், அவருடைய சிருஷ்டிப்பை நம்பக்கூடாது என்பதிலே, கர்த்தாவில் மாத்திரம் நம்மளை ஆசிரியக்கணும், அவன் சிருஷ்டிப்பில் அல்ல என்று പറഞ്ഞவன் பிரவர்த்தியில் வெளிப்படுத்தி காணிச்சு, கிரியையில் வெளிப்படுத்தினார். ஆமாங்க, எல்லாம் அவர் அப்போ வித்தியாசம் தானே. தாவீதை விட அவர் வித்தியாசம் தானம்மா, மோசையை விட அவர் வித்தியாசம் தானே, சாமுவேலை விட அவர் வித்தியாசம் தானே, யோசுவாவை விட வித்தியாசம் தானே, கிதியோனை விட வித்தியாசம் தானே. அதனால தான் கர்த்தர் சொன்னார், எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் கர்த்தரை நம்பும்படி செய்தார். அல்லேலூயா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் என்னடி நீ மட்டும்தான் யோக்கியமோ, நீ மட்டும்தான் அதை வைக்க மாட்டியோ, நீ மட்டும்தான் இது போட மாட்டியோ, நீ மாத்திரம்தான் எல்லாம் ஆராதனைக்கு போவியோ, நீ மட்டும்தான் தலையில் அது வைக்க மாட்டியோ, நெத்தியில் இது வைக்க மாட்டியோ, காலில் இது போட மாட்டியோ, எத்தனை பொம்பளைய போடுறாங்க, நீங்கள் மட்டும்தான் எல்லா நாளும் ஆராதனைக்கு போகணுமோ? உங்களை வித்தியாசமாக கேட்கலாம். பிரைஸ் த லார்ட். நீ சொல்லணும், நீ மட்டும்தான் வித்தியாசமா? ஆமாம், ராஜாக்களுக்குள்ளே எசேக்கியா மாத்திரம் வித்தியாசமாக இருந்தது போல விசுவாசிகளுக்குள்ளே நானும் ஒரு வித்தியாசமுள்ள மகனாய் மகளாய் இருப்பேன். எத்தனை பேர் தீர்மானிக்க முடியும்? எத்தனை பேர் தீர்மானிக்க முடியும்? நான் வித்தியாசமாக இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதில் மாற்றமே கிடையாது. நான் வித்தியாசம்தான். நீ என்ன யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் இப்படித்தான். கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் தான் நம்ம ஜீவிக்க முடியும், பிரசங்கிக்க முடியும். யார் இவர், ஆமாம் இவர் மட்டும்தான் யோக்கியமானு கேட்டாலும் சரி, இவர் மட்டும்தான் பெரிய பரிசுத்தமானு கேட்டாலும் சரி, இல்லை இவர் பிரசங்கத்தை கேட்குறவங்களெல்லாம் பாவம் செய்யலையான்னு கேட்டாலும் சரி. இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டவனும் சிலர் பாவம் செஞ்சான், மறுதளிச்சான், நாண்டுக்குன்னு செத்தான்,
இயேசுவை தெரியாதுன்ட்டு போனான். அப்போ இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டவங்களே 25,000 பேர் பிரசங்கம் கேட்டதில் 120 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. கடைசியில் அப்பம் சாப்பிட்டு 3 நாள் பிரசங்கம் கேட்டாங்க. எத்தனை பேர் தெரியுமா? புருஷன்மார் மாத்திரம் 5,000 பேர். அப்போ பொம்பளைய ஒரு 15,000 இருக்கும். இப்போவே கணக்கு பண்ணுங்க. இங்கே 5 பேர் இருந்தாங்க, ஒரு 20 பேர் இருக்கீங்களா? அப்போ 5,000னா 20,000 இருந்திருப்பான்ல அன்னைக்கே. அப்புறம் பிள்ளை ஊட்டிகள் இன்னைக்கு 1-2 பேத்து இருக்கும், அன்னைக்கு 1/2 டஜன் குறைஞ்சது உட்காந்துருக்கும். ஆகையினால இதெல்லாம் காரியம். பிரசங்கத்தை கேட்குறவன் எத்தனை பேர் பாவம் செய்கிறாங்கிறதல்ல, இங்கே பிரசங்கத்தை கேட்குறவங்க எத்தனை பேர் பரிசுத்தமாகறாங்கிறதான் முக்கியம். பாவம் செய்கிறது 10 இருக்கலாம், பரிசுத்தமாகிறது 20 இருந்ததுன்னா அதுதான் தேவனுக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஆகே நல்ல கவனி, நீ வித்தியாசமா? ஆமா, எசேக்கியாவே நீ வித்தியாசம்தான். பிரைஸ் தி லார்ட். நீ வித்தியாசம்தான். உன் குடும்பத்தில் நீ வித்தியாசம்தான். நீ ஜோலி ஸ்தலத்தில் நீ வித்தியாசம்தான். எல்லாரும் ஆயுதம் கொண்டாடுமா, அதை செய்யணும் இதை செய்யணுமா, ஓனது அப்படி பாடு இப்படி பாடு, அப்படி ஆடு இப்படி வேஷம் போடுமா? இல்லை, நான் வித்தியாசமானவன். கர்த்தரை நம்புவதிலே நான் வித்தியாசமானவள். யெகோவாவில் ஆசிரியக்கிறதிலும் யெகோவாவில் விசுவாசிக்கிறதிலும் நான் ஒரு பிரைஸ் லார்ட் व्यक्तित्वம், தனி व्यक्तित्वம் உள்ள ஒரு व्यक्तिயான. பிரைஸ் லார்ட். அடுத்ததாக இதை பார்த்தபோது தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சில காரியங்களை நீ செய்யின்னு சொல்லிலாம் நம்ம செய்கிறத விட சொல்லாமலே செய்கிறவனை தான் தேவன் ரொம்ப பாராட்டுறவர். இதை ஏசேக்கியாட்ட ஆண்டவர் இதை உடைச்சி போடுப்பா, மோசே செய்யலை, தாவீது செய்யலை, சாமுவேல் செய்யலை, நீயாவது இதை உடைச்சி போடுன்னு சொன்னாரா? இல்லை, அவன் எசேக்கியாவனுடைய இருதயமாக தீர்மானிச்சிச்சு இது தேவனுக்கு விரோதமான பாவம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறான், கடவுள் சொல்லியிருக்காரா, பீடி குடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா, அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா? உனக்கு அறிவு இருந்ததுன்னா இந்த வசனத்தை படிக்கும் போதே நீ தெரிந்து கொள்ளுவ, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, கர்த்தர் எதை விரும்புகிறார் எதை விரும்பலைங்கிறத. நல்ல வேத அறிவும் தேவனுக்கு பயப்படுகிற இருதயமும் உள்ளவன் புரிந்து கொள்ளுவான். இதை உடைச்சு போடணும், இதை உடைக்கணும், இதை நொறுக்கணும், இதை வெட்டணும், இதை தகர்க்கணும் அப்படிங்கிறத தேவனுக்கு சித்தமானவர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அடுத்து எல்லாமே ஒன்று சின்ன சின்ன பாயிண்ட் வேகமாக சொல்கிறேன். சோத்ராம். அதற்கப்புறமா 2வது பாயிண்ட் 2 நாளாகமம். அங்கே வந்துருங்க. 2 தினவிருத்தாந்தம், 2 தினவர 2 கிரானிக்கல்ஸ். அங்கேயும் அவரை பற்றி 1-2 எழுது. 29ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம் 3ஆம் வசனம். 2 தினவிருத்தாந்தம் 2 நாளாகமம் 29:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. வாய்க்கா மலையாளத்தில். അവൻ തന്റെ വാഴ്ചയുടെ 1ആം ആണ്ടിൽ 1ആം മാസത്തിൽ യഹോവയുടെ ആലയത്തിന്റെ വാതിലുകൾ തുറന്ന് അറ്റകുറ്റം തീർത്തു. പ്രൈസ് ദി ലോർഡ്. അതുവരെയും പറഞ്ഞു ഇവിടെ ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிங்குங்க. இவரு கிங்குங்க. அவரு என்ன செய்றார் பாருங்க. எல்லாரும் பதவி ஏற்ற உடனே என்ன செய்வாங்க? அதிகாரம் ஏற்றல உடனே என்ன செய்வாங்க? பெரிய கொண்டாட்டமும் விருந்தும் வைப்பான், பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு பார்ட்டி ஜெயிச்சிச்சு, யூனியன் எம்எல்ஏ எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் ஒருத்தர் எம்பி ஆகிட்டான் எம்எல்ஏ ஆகிட்டான்னா மாத கணக்கில் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. மக்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல வைக்க, அப்படி பார்ட்டி வைக்க, அது வைக்க இது வைக்க. ஆனால் எசேக்கியா ராஜாவான உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? ஆலயத்தின் கதவுகளை திறந்தார். அது வரைக்கும் அந்த கதவு பூட்டப்பட்டிருந்தது. அநேக ராஜாக்கள் ஆலயத்தை பாழாக்கி அதை இருண்டு போக பண்ணி பலிபீடங்களை எல்லாம் பலி செலுத்துவதை எல்லாம் விட்டு ஆசாரியர்கள் லேவியர்களை எல்லாம் விரட்டி விட்டு தேவனுடைய ஆலயம் அங்கே இருண்டு கிடந்தது. தேவனுடைய ஆராதனை எருசலேமில் இல்லாமல் இருந்தது. அதற்கு முன்னால் இருந்த ராஜாக்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அநேக ராஜாக்கள் சாலமன் கட்டின ஆலயம் பாழாய் கிடந்தது. அத்தாலியால் அதை அதிகமாய் கெடுத்து போட்டாள். ஆலயம் முழுவதும் இருண்டு கிடந்தது. ஆலயத்தை சுத்திகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு வந்துச்சு? எசேக்கியாவுக்கு வந்துச்சு.
நமக்கு பதவி ப்ரொமோஷன் கிடைக்க 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 இப்போ ஆலயம் எதுங்க? உங்கள் சரீரம். இப்போ ஆலயம் எதுங்க? உங்கள் சரீரம். அடுத்து உலக பிரகாரமான ஆலயம் எது? இந்த சபை கூடும் இடம். இதை சுத்திகரிப்பு பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வேணும். அற்றகுற்ற பணிகள் எல்லாம் அவன் தீர்த்து ஆலயத்தில் உள்ள எல்லா, நீங்கள் அங்கே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 14 நாள் 7 நாள் முதல் சுத்திகரித்து, அடுத்து 7 நாள் சுத்திகரித்து, 14 நாள் ஆலயத்தை ஃபுல்லாக சுத்திகரித்து வெடிப்பாக்கி அப்படி நீட்டாக ஆக்கி ஆலயம் தேவன் விரும்பும் பரிசுத்த ஆலயமாக அங்கே சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பிரியமுள்ள என் அன்பு சகோதரி, அன்பு மக்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? கஞ்சிக்கு இல்லாத போது, கஷ்டப்படும் போது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிற ஊழியக்காரன், இல்லைன்னா ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிற விசுவாசி, கொஞ்சம் ஒரு 100 விசுவாசி இல்லைன்னா 200 விசுவாசி, இல்லைன்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் பணம் வந்த உடனே ஆராதனைக்கு வர மாட்டான். ஆராதனைக்கு வராமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொல்லுவான், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் வீட்டிலேயேம்மா. ஆராதனைக்கு வராதவனே தேவனுடையவன் அல்ல. ஒருத்தனை கர்த்தர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே என் ஜனம் என்னை ஆராதிக்கணுங்கிறதுக்காக தான் ரட்சித்தா. இவன் ஆராதனைக்கே வரமாட்டான், வீட்டில் உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசுவான், நிறைய பரிசுத்தம் பேசுவாங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆராதனைக்கு வர்றவங்களை விட நாங்கள் ரொம்ப யோக்கியமாக இருக்கிறோம், ஆராதனையில் வந்து ஆராதிக்கிறவங்களை விட நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோம். நீ என்ன சொன்னாலும் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க தயாராக இல்லை. ஏனென்றால் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவனை தேவன் கைவிடுவார். அல்லேலூயா. ஆலயம் எங்கே மறக்கப்படுகிறதோ, ஆராதனை எங்கே மறக்கப்படுகிறதோ, அவனை குறித்து தேவன் நல்ல சாட்சி சொல்ல முடியாது. முதலாவது ஒருவன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவன் ஆலயத்தை நினைத்து கொள்ள வேண்டும், ஆராதனையை நினைத்து கொள்ள வேண்டும், அதை பரிசுத்தம் பண்ண வேண்டும், பரிசுத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய சரீரமும் பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம ஆராதனையிலையும் உலக பிரகாரமும் நம்ம பரிசுத்தத்தோடு வந்து இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. வசதி கூட கூட நிறைய பேருக்கெல்லாம் அகங்காரம் கூடி ரொம்பலாம் பேசுவாங்க. அது ரொம்பலாம் பேசுகிறவங்க உண்டு. வர்றவங்களை விட நாங்கள் யோக்கியமாக இருக்கோம், எங்கள் கூடயும் கர்த்தர் பேசுகிறார். நிறைய பேருடைய ஆராதனை குறித்தெல்லாம் கவலை இல்லை. எங்களுக்கு வீட்டில் ஆன்லைன்லேயே ஆராதனை நடக்கு, இது கொஞ்சம் பேர் பேசுகிறதுலாம் உண்டு. ஆனால் வேதவசனம் எவன்லாம் ஆலயத்தை திறந்து ஆமென் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, திறந்து கிடக்கிற ஆலயத்திற்குள்ளே உள்ள வரலையோ, ஆராதனையில் வரலையோ, அவன் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதே இல்லை. ஏதோ சில ஆசீர்வாதம் கிடைக்கலாம், அம்மா தாயே அப்பான்னு கேட்டு வந்தால் நம்மளும் பிச்சை போடுவோம் தெரியுமா வீட்டில் வந்தா. அதை மாதிரி ஏசப்பான்னு கேட்டவுடனே அவர் கொஞ்சம் பிச்சை போடுவார். பிச்சை போட்டவுடனே கர்த்தர் கூட இருக்கிறாருன்னுலாம் அர்த்தம் கிடையாது. உலக பிரகாரமான சில ஜபங்கள் கேட்கப்பட்ட உடனே, கொஞ்சம் பணம் கிடைச்ச உடனே, இல்லைன்னா கொஞ்சம் வீடு கிடைச்ச உடனே, இல்லைன்னா சில நன்மை கிடைச்ச உடனே கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருல்ல, நம்ம அழுது கேட்கும்போது கொடுத்துருவார். ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அடையாளமே என்னென்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பாருங்க, பதவி ஏற்றவுடன் ஆழ்ச்சையுட 1ஆம் வருஷம் ஆண்டில் 1ஆம் மாசத்தில் தன்னே அவன் ஆகோஷங்கள் ஒன்றும் கொண்டாடி இல்லை, ஒன்றும் செலிப்ரேஷன்லாம் இல்லை. அவர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அவர் மனசில் வந்தது என்னதுங்க? ஆலயம், ஆராதனை. ஆலயம், ஆராதனை. ஆலயமும் சுத்திகரிக்கப்படணும், ஆராதனையும் ஒழுங்காக இருக்கணும். ஏன்னா அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது அது புரியும். அவர் என்ன செய்தாரா, அந்த இருண்டு கிடந்த ஆலயத்தை எல்லாம் சுத்திகரித்து அதில் நடக்க வேண்டிய ஆராதனைகளை எல்லாம் திட்டம் பண்ணினார். அதே 2 நாளாகமத்தில் 2 தினவருத்தாத்தில் 29:35 படிச்சிங்கன்னா புரியும். 29:35 சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகன பான பலிகளும் மீதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. இடிந்து கிடந்த, தகர்ந்து கிடந்த ஆலயம் செப்பனிடப்பட்டு, அடைச்சி கிடந்த ஆராதனை ஆலயம் திறக்கப்பட்டு, அங்கே என்னெல்லாம் நடந்தா,
ഹോമയാഗങ്ങൾ സമാധാന യാഗങ്ങൾക്കുള്ള മേധസ്സിനോടും യാഗങ്ങൾക്കുള്ള പാനീയ യാഗങ്ങളോടും കൂടെ അനവധിയായിരുന്നു. ഇങ്ങനെ യഹോവയുടെ ആലയത്തിൽ ആരാധന യഥാസ്ഥാനത്തായി. எல்லாரும் கரங்களை தட்டி எசேக்கியாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எண்ணமற்று கிடந்த ஆராதனை. நீ நிறைய பேர் ஆராதனை குறிச்சியே எண்ணம் இல்லாம வீட்டில் இருந்துகிட்டு பேசுகிற ஒவ்வொருவருடைய சாட்சியும் கர்த்தருடைய வாயிலிருந்து வேற மாதிரி வரும். ஆனால் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனையை திட்டம் பண்ணின எசேக்கியா தேவன் பேரில் வைத்த நம்பிக்கையிலே வித்தியாசமானவர். அல்லேலூயா. ஆராதனைக்கே வராதவன் நானும் கர்த்தரை நம்புகிறேன்னு சொன்ன அவன் தன்னைத்தானே அவங்க ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். நாங்களும் கர்த்தரை நம்புகிறோம், எங்களுக்கு அற்புதம் நடக்கு. நான் தான் சொல்கிறேன், பிச்சைக்காரனுக்கும் கர்த்தர் கேட்டால் கொடுப்பார், பிள்ளைகளுக்கும் கொடுப்பார், பாவிகளுக்கும் கொடுப்பார். ஏன்னா தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற எல்லாருக்கும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டாரு. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதனால சூரியன் எல்லாவனுக்கும் உதிக்கும், மழை எல்லாவனுக்கும் பெய்யும். ஆனால் அவன் கர்த்தருடைய உத்தமன் என்று பேர் வாங்கணும்னு சொன்னா அவன் ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும், அது சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தமாக கர்த்தரை ஆராதிக்கணும், அங்கே பலிகள் செலுத்தப்படணும், ஸ்தோத்திர பலிகள் செலுத்தப்படணும், ஆராதனை பலிகள் செலுத்தப்படணும். நம்முடைய சரீரத்தையே கர்த்தருக்கு சுகந்த வாசனையான ஜீவ பலியாக ஆராதனையிலே நம்மளை சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். நம்ம சரீரமே எப்படி ஒப்பு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையான ஜீவ பலியாக கர்த்தருடைய ஆராதனையில் ஒப்பு கொடுக்கணும். நல்லா வந்துட்டு அப்படியே வந்த மாதிரி போகக்கூடாது. வந்த இடத்துல நம்முடைய கண்கள், ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையும் தேவனுடைய பலிபீடத்தில் வச்சு ஆராதித்து பலி செலுத்திட்டு போனால் இங்கே என்ன நடக்குதா? நம்ம சரீரத்தையே தேவனுக்கு ஜீவபலியா ரோமர் 12:1 சொன்ன மாதிரி செலுத்தணும்னு சொன்னால் அதுவே தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இப்போ ஆராதனை யதாஸ்தானத்தாய், ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. ஆராதனையை குறித்தே திட்டம் இல்லாத ஒருவன் எப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆராதனை குறித்து அற்பமாக எண்ணுகிறவன் எப்படி ஒருவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஏராளமான பேர்கள் உண்டு. இவங்களை விட பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் யாரா இருக்கிறான்? கோடி கணக்கில் கொண்டு போய் அவனுடைய தெய்வத்தினுடைய கோயில்களில் போடுறவன்லாம் அப்போ அவன் என்ன சொல்லுவான்? பிரைஸ் த லார்ட். ஆகையினாலே தேவ சமூகத்திலே ஆராதனையின் மேல் வைத்த நம்பிக்கையும், ஆலயத்தின் மேல் நம்பிக்கையும், பலிகளின் மேல் நம்பிக்கையும், ஸ்தோத்திர பலிகளின் மேலும் நம்பிக்கை வைத்திருந்த எசேக்கியாவை போல ஒரு மனுஷன் அன்றைக்கு இருந்ததில்லை. ஒரு அல்லையா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. ஸ்தோத்திரம். எது மறக்கப்படக்கூடாது? ஆலயமும் ஆராதனைகளும் அதில் நடக்கிற பலிகளும். அதான் ஸ்தோத்திர பலியோ, பாடலோ, காணிக்கையோ, நம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற பலிகளோ இவைகள் மறக்கப்படக்கூடாது. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே மாறிடணும். ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே மாறணும். அப்போ தான் கர்த்தர் எசேக்கியாவை புகழ்ந்த மாதிரி உன்னையும் என்னையும் புகழுவார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, மறக்காதீங்க. அவரை முதல் செய்த காரியமே அதுதான். நான் ராஜாவாயிட்டேன்னு ஊர் சுற்றி பார்க்க போகலை, எல்லாருக்கும் போய் தேங்க்ஸ் சொல்ல போகலை. உயர்த்தின தேவனை அவர் உயர்த்தினார். தன்னை உயர்த்தின தேவனை, தன்னை ராஜாவாகிய உயர்த்தின தேவனை யார் உயர்த்தினா? எசேக்கியா உயர்த்தினார். அல்லேலூயா. அதற்கு அப்போ ஆராதனையின் திட்டம், அது 3வது பாயிண்டை 2வது பாயிண்டோடு நான் சேர்த்து சொல்லிட்டேன். ஸ்தோத்ரா. இதே போல இன்னொரு காரியத்தை அங்கே செய்கிறார் 2 நாளாகமத்தில். அதே 31 4, 5 வாசிக்கலாம். அந்த ஆராதனையில், அந்த ஆலயத்தில் அவர் என்னென்ன காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தினார், ஏதொக்க காரியங்களான அவர் யதாஸ்தானமாக்கி
പ്രൈസലാൾ അല്ലെങ്കിൽ ക്രമീകരിച്ചു. ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். பாருங்க, ராஜா சொல்றாரு, டேய் ஆசாரியர்கள் என்கிற ஆசாரியர்கள் தான் பாஸ்டர்கள், லேவியர்கள்னா அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டுகள். அவர் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் நாளாக ஆலயத்தில் பாஸ்டர் மாதிரி கிடையாது, எல்லாம் அடைச்சி போட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தரும் காணிக்க கொடுக்கல. ஆகையினால் அவங்க உற்சாகமாக தேவனுடைய பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும், ஆராதிக்கணும். அதனால நீங்க கொடுக்க வேண்டிய அவர்களுக்குரிய தசம பாகத்தெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு சொல்லி எருசலேமுக்கு எல்லாம் கட்டளையிட்டு ஆராதனையிலே ஆலயத்தின் பண்டக சாலையை ட்ரெஷரி ரூமை ஆமேன் அவர் நிரப்புகிறார். அது என்ன சொல்லி இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திர தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். வாய்க்கா, எருசலேமில் பார்த்த ஜனத்தோடு അവൻ പുരോഹിതന്മാരും ലേവ്യരും യഹോവയുടെ ന്യായപ്രമാണത്തിൽ ഉറ്റിരിക്കേണ്ടതിന് അവരുടെ ഓഹരി കൊടുപ്പാൻ കൽപ്പിച്ചു. ഈ കൽപ്പന പ്രസിദ്ധമായ ഉടനെ ഇസ്രായേൽ മക്കൾ ധാന്യം, വീഞ്ഞ്, എണ്ണ, തേൻ, വയലിലെ എല്ലാ വിളവും എന്നിവയുടെ ആദ്യ ഫലം വരെ കൊണ്ടുവന്നു. എല്ലാവറ്റിന്റെ ദശാംശവും അനവധി കൊണ്ടുവന്നു. நிறைய பேருக்கு அப்போ ஒரு ஆலயம் நடக்கணும்னா அங்க என்ன வேணும்? சும்மா சவடால் இந்த வாய் பேசுகிறவனுங்களை வச்செல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. சட்டம் பேசுகிற சகோதர சகோதரிகளை வச்சுட்டுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் வாயில் ஆலோசனை கொடுக்குறவங்கள வச்சுட்டுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆலயம் நடக்கணும். எதனால எசேக்கியா சொல்கிறாரு, ஏன் ஆலயம் அடைக்கப்பட்டுச்சான்? ஆசாரியர்கள் புரோகிதன்மாருக்கும் லேவியர்மாருக்கும் கொடுக்க வேண்டிய ஆதிய பலம் முதற் பரங்களும் தசம பாகத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கொண்டு வந்து கொடுக்கல. இப்போ அவன் என்ன செய்யுமா? அவன் ஊழியத்தை விட்டுட்டு சம்பாதிக்க தானே போகணும். அவங்க ஆலயத்தில் பட்னியாக கிடந்து ஒருத்தனும் சர்ச்சுக்கே வர மாட்டேங்கிறான். அந்த சர்ச்சில் வராத சர்ச்சில் என்ன பட்னியாக கிடந்தாச்சும் அவன் அடைச்சி போட்டு போயிட்டான், அவ்வளோதான். அப்போ எசேக்கியா சொல்கிறார், எப்பா இதனால தான்ப்பா அவங்கெல்லாம் அடைச்சி போட்டு போயிட்டாங்க. அப்போ ஆலயத்தில் சுற்றுசிக்கிறவங்க, ஆலயத்தில் பிரமாணத்தை போதிக்கிறவர்களுக்கு நம்ம எல்லாம் கொடுக்கணும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாகம்னு ஒன்று இருக்கு. உன் வருமானத்தில் ஒரு பாகம் கர்த்தருக்குன்னு இருக்கு. உன் வருமானத்தில் ஒரு பாகம் தேவனுக்கு, அதுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை 4ஆம் வசனத்தை எல்லாம் படிங்க. 4ஆம் வசனத்தை எல்லாம் படிங்க. 4 வாய்ச்சு 4 நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்கணும். மலையாளத்தில் എന്താ എഴുതിയിരിക്കുന്നത്? യഹോവയുടെ നിയമത്തെ ഉറ്റിരിക്കേണ്ടതിന് അവരുടെ ഓഹരി കൊടുപ്പാൻ കൽപ്പിച്ചു. അപ്പൊ അവർക്ക് വേണ്ടി കൊടുക്കേണ്ട ഒരു ഓഹരി നിന്റെ വരുമാനത്തിൽ ഉണ്ട്. അവർക്കുള്ളുക്കുரிய பாகம், ஊழியக்காரனுக்குரிய பாகம் உங்க வருமானத்தில் இருக்கு. அது தசாம்சம்னு எழுதியிருக்கு, 10ல் 1ன்னு எழுதியிருக்கு. இது யாருக்குரியதான்? அவர்களுக்கு. யாருக்குரியது? அவர்களுக்குரியதுன்னு யாருக்குரியது? புரோகிதன்மாருக்குரியது, லேவியர்களுக்குரியது. நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நிறைய பேர் சட்டம் மட்டும் பேசுவாங்க. இது அப்படி செய், இப்படி செய், ஊழியத்தை இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வேற மாதிரி கணக்கு வச்சிருப்பார் ஆண்டவர். வெறுங்கையில் முழங்கம் போடுறவன ஒருத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். அதை சொல்லிட்டாரு. அப்படி அவங்க விட்டுட்டு ஊழியத்தை விட்டுட்டு போனாங்கன்னா அதனுடைய குற்றம் புரோகிதன்மாருக்கு மேலே கிடையாது, ஆசாரியர்களுக்கு மேலே கிடையாது, ஜனத்திற்கு மேலே தான் அந்த குற்றம். ஜனங்கள் அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்காததினால் அவர்கள் போய்விட்டார்கள். இப்போ சொல்லி உபதேசம் பண்ண உடனே இப்போ ஆலயத்தில் வர வேண்டிய அவர்களுக்குரிய பாகம் முழுவதும் வந்தது. இப்போ நிறைய பாசஸ்மார் புரோகிதன்மார் வந்துட்டாங்க, லேவியர்கள் வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆராதனை எசேக்கியா காலத்தில் நடந்தது. அதோடு என்ன நடந்ததுன்னா பஸ்கா திருவிருந்து ஆராதனையும் அவர் நடத்தினார். யாருமே செய்யாததை அவர் செய்தார். ஒரு சிலர் தான் அந்த பஸ்கா ஆராதனையை நடத்தினது. படிங்க அடுத்த பாயிண்ட். 2 நாளாகமம் 30ல் 5, 8, 13 நிறையா இருக்குது. நான் ஷார்ட்டாக படிக்கிறேன். 2 நாளாகமம் 2 தினவிருத்தாந்தம் 30ஆம் அத்தியாயத்தில் 5ஆம் வசனத்தை ஒரு ஆள் படிங்க. எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பெசகா, அதாவது கம்யூனியன் சர்வீஸ் பழைய நியம பிரகாரம் ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர் சேபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசம் எங்கும்
பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். വായിക്കാം വേഗമായി. ഇങ്ങനെ അവർ യെരൂശലേമിൽ ഇസ്രായേലിന്റെ ദൈവമായ യഹോവയ്ക്ക് പെസഹ ആചരിപ്പാൻ വരേണ്ടതിന് ബേർശേബ മുതൽ ദാൻ വരെ എല്ലാ ഇസ്രായേലിന്റെയും ഇടയിലും പരസ്യമാകണമെന്ന് ഒരു തീർപ്പുണ്ടായി. പ്രൈസ് ദി ലോർഡ്. சாதாரணமா ஆராதனைக்கு வர்றது மாத்திரமல்ல, கம்யூனியன் சர்வீஸுக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா அதில் தான் உனக்கு ஜீவனே இருக்கு. நிறைய பேர் தங்களை தாங்களே அழித்து கொள்ளுகிறார்கள். ஆராதனைகளே அற்பமா என்றது கம்யூனியன் சர்வீஸுக்கும் வர்றது கிடையாது. அவர் சொல்லிட்டார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்ட்டார். நிறைய பேர் அவங்க கையில் எடுக்கிறத விட, அந்த பாஸ்டர் கையில் எடுக்கிறத விட, இவன் கையில் எடுக்கிறத விட, எவன் கையில் எடுக்கிறதுங்கிறல, எடுக்க வேண்டியதை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே எழுதியிருக்கு, ஆசாரியர்களும் லேவியர்களும் தேவனுக்கேற்ற பரிசுத்தம் இல்லாமலேயே பஸ்காவை கொடுத்தாங்களாம். ஆனால் எசேக்கியா ஜெபம் பண்ணாராம், கர்த்தர் அவர்களை அங்கீகரிச்சாராம். பெசகாராதனை, கம்யூனியன் சர்வீஸ் வெரி வேல்யூபிள், கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு தான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டா உடனே ஞானசானம் எடுத்துடணும். எடுத்தாத பிறகு தான் நமக்கு எதில் கை வைக்க முடியும்? கம்யூனியன் சர்வீஸில் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் நம்ம பங்கு பெறணும். அப்போ தான் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்போ தான் கடைசி நாளில் நம்மளை எழுப்புவார். அல்லேலூயா. கம்யூனியன் சர்வீஸ். அப்போ எசேக்கியா பாருங்க, எங்க போயிட்டார் பாருங்க. ஒரு புரோகிதன் செய்ய வேண்டிய, ஒரு ஆசாரியன், ஒரு பாஸ்டர் செய்ய வேண்டிய அவ்வளவு ஊழியத்தை இவர் செய்கிறார். பஸ்கா ஆராதனை திட்டம் பண்றார். ராஜா செய்ய வேண்டிய வேலை நிர்வாகம் பண்றது தான். ஆனா அதை விட்டு ஆலயத்திற்கு அடுத்த, கர்த்தருக்கு அடுத்த, ஊழியத்திற்கு அடுத்த, மினிஸ்ட்ரிக்கு அடுத்த ஊழியத்தை ஃபுல்லா, சுற்றுச்ச ஃபுல்லா ராஜா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வர சொல்றாரு. அங்க பஸ்கா ஆராதனை அங்க பயங்கரமா நடக்கு. ஜனங்கள் நிறைய பேர் அதுக்கேற்ற சுத்தம் இல்லாமல் கூட எடுக்கிறாங்களாம். உடனே அவர் என்ன செய்கிறாராம் தெரியுமா? அந்த 30ஆம் அதிகாரத்தில் அவர் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஒரு 30:19 ஒன்று படிங்களேன். 30 2 நாளாகும் 30:19 எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றால், அவன் செய்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு ஜனங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார், அனுகூலம் செய்தார். വിശുദ്ധ മന്ദിരത്തിന് ആവശ്യമായ വിശുദ്ധീകരണം പോലെ വിശുദ്ധനായി ഇല്ലെങ്കിലും ദൈവത്തെ തന്റെ പിതാക്കന്മാരുടെ ദൈവമായ യഹോവയെ തന്നെ അന്വേഷിപ്പാൻ മനസ്സ് വയ്ക്കുന്ന എല്ലാവരോടും ദയാലുവായ യഹോവേ ക്ഷമിക്കണമേ എന്ന് പറഞ്ഞു. അവന്റെ പ്രാർത്ഥന കർത്താവ് കേട്ടു, ജനങ്ങളോട് ക്ഷമിച്ചു. பாத்தீங்களா? திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். அல்லேலூயா. ஏன்னா எத்தனையோ 10, 50, 100 வருஷமாக அங்கே கம்யூனியன் சர்வீஸே இல்லை. ஆலயம் அடைச்சி கிடக்கு. திடீர்னு இப்போ தான் புதுசாக ஆலயத்தை ஓப்பன் பண்ணி முடித்த உடனே ஆராதனையெல்லாம் திட்டம் பண்ண உடனே கம்யூனியன் சர்வீஸ் வைக்கிறாங்க. நிறைய பேர் சரியாக பரிசுத்தமாகலை. கர்த்தர் கை நீட்டி அடிச்சிடக்கூடாது. இல்லை, பரிசுத்தமான ஆராதனை, திருவிருந்த ஆராதனை, அதே பழைய புதிய ஏற்பாட்டில் அதான் சொல்லியிருக்கு. எவனாவது அபாத்திரமாய் அயோக்கியமாய் என்ற மாம்சம் தின்னுகையும் அப்பம் தின்னுகையும் வீஞ்சு குடிக்கையும் ரத்தம் குடிக்கையும் செய்யினவன் விதிக்கப்படும், நியாயம் விதிக்கப்படும். அயோக்கியமாய் அதில் கை வைக்கினவன். அப்போ யோக்கியமாய் கை வைக்காதவர் ஒத்திரி பேர் உண்டாயிருந்த அபாத்திரவான்களாய் கை வச்சவங்க. ஏன்னா புதுசாக ஆரம்பித்த உடனே கம்யூனியன் சர்வீஸ் வச்சுட்டார். மாதமே என்ன வச்சுட்டாரு? கம்யூனியன் சர்வீஸ் வச்சுட்டாரு. பிரைஸ் தி லார்ட். உடனே தான் எசேக்கியா ஞாபகம் வந்தது, ஐயோ இது பரிசுத்தமான ஆராதனையாச்சே. அவர் உடனே முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் கண்ணீரோட, இது அடுத்த பாயிண்டை சேர்த்து சொல்லிக்கிட்டு வர்றேன், கண்ணீரோடு செபிக்கிறார். என் ஜனங்களுக்காக கர்த்தாவே நீர் மன்னிப்பீராக. ஜெபத்திலையும் இவர் கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கை அபாரமாயிருந்தது. பிரார்த்தனையில் யெகோவையில் இவன் வச்சிருந்த பிரத்யாசா அதி உன்னதமாயிருந்தோம். 3 இடத்துல இவருடைய ஜெபத்தை குறித்து சொல்லியிருக்கு. முதல்ல இங்கே ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். யாருக்காக ஜெபிச்சாரு?
ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறாரு. அதான் சொல்கிற, ராஜா அப்படியே ஒரு புரோகிதனாக மாறிட்டார். அதனால தான் ராஜகீய புரோகிதன்னு நமக்கு பேர். ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு. நம்ம ராஜாக்களாகவும் இருக்கணும், ஆசாரியர்களை போல ஜெபிக்கவும் செய்யணும், ஆராதனையும் நடத்தணும், ஊழியமும் செய்யணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ராஜாக்களாக மாத்திரமில்ல, கண்டிப்பாக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது சபை கொண்டு வரணும், சுவிசேஷம் சொல்லணும். ஆமேன். அப்போ ரெண்டாவது எங்கே அவர் ஜெபிக்கிறார் தெரியுமா? அதே 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, டக்குன்னு ஓடியாங்க. அங்கே 19ஆம் வசனத்தில் ஒரு இடத்துல அவர் ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 19ல் 19ஆம் வசனம். இப்போதும் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறார். நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு, அசீரிய ராஜாவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அங்கேயும் அவன் ஜெபத்தை கேட்டார். വായിക്കാം. ഇപ്പോഴോ ഞങ്ങളുടെ ദൈവമായ യഹോവേ, നീ ഒരുത്തൻ മാത്രം യഹോവയായ ദൈവമെന്ന് ഭൂമിയിലെ സകല രാജ്യങ്ങളും അറിയേണ്ടതിന് ഞങ്ങളെ അവന്റെ കയ്യിൽ നിന്ന് രക്ഷിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചു. ரெண்டாவதும் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறார். யுத்தத்திற்கு சத்துரு வந்துட்டான், தேசத்தை அழிக்கிறதுக்கு இவர் திறப்பில் நின்று, கர்த்தாவே எங்கள் தேசத்தை ரட்சிக்கணும் சத்துருவின் கையில் இருந்து. முதல்ல பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுவிப்பதற்காக திறப்பில் நின்று ஜெபித்தார். இப்பொழுது சத்துருக்கள் கையிலிருந்து விடுவிக்கப்படணும்னு ஜெபிக்கிறார். மூணாவது ஒரு ஜெபம் பண்றார். திடீர்னு அவருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. வியாதியில் படுக்கையில் கிடக்கிறார். படுக்கையில் கிடக்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார். 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். கடைசியாய் தனக்காகவும் ஜெபிக்கிறார். നീ മടങ്ങി ചെന്ന് എന്റെ ജനത്തിന്റെ പ്രഭുവായ ഹിസ്കിയാവിനോട് പറയേണ്ടത്, നിന്റെ പിതാവായ ദാവീദിന്റെ ദൈവമായ യഹോവ ഇപ്രകാരം അരുൾ ചെയ്യുന്നു, ഞാൻ നിന്റെ പ്രാർത്ഥന കേട്ടു, നിന്റെ കണ്ണുനീർ കണ്ടിരിക്കുന്നു, ഞാൻ നിന്നെ സൗഖ്യമാക്കും, 3ആം ദിവസം നീ യഹോവയുടെ ആലയത്തിൽ പോകും. ஆலயம் தாங்க முக்கியம். நீ சுகமா இருந்தனா ஆலயத்துக்கு வந்துரு மகனே. அடாவடித்தனம்லாம் பண்ணக்கூடாது, அகங்காரம்லாம் பேசக்கூடாது, பெரிய தத்துவம்லாம் பேசி கொஞ்சம் பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். நம்ம கர்த்தர் உனக்கு சுகமுள்ள வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருனாலே ஞாயிற்றுக்கிழமை ஊர் சுற்றுறதுக்கும், வேலைக்கு போகிறதுக்கும், ஆட்களை பார்க்க போகிறதுக்கும், சொந்த பந்தத்தை பார்க்க போகிறதுக்கும், கல்யாணத்துக்கு போகிறதுக்கும், சடங்குக்கு போகிறதுக்கும், காது குத்துக்கு போகிறதுக்கும், காசு வாங்க போகிறதுக்கும் அல்ல. கர்த்தர் சுகம் கொடுத்தாலே எங்கே போகிறதுக்கு தான். சுகமாக தேவன் உன்னை வச்சிருந்தாருன்னா நீ ஆலயத்துக்கு போகலன்னா கொஞ்ச நாள் வரும், கொஞ்ச நாள் கழியும், நீ ஆலயத்திற்கு போகணும்னு நினைப்ப, போக முடியாமலே மரித்து போவாய். அதான் சம்பவிக்கும். அது சொல்லிட்டார், நான் உன்னை சுகமாக்குவேன், நீ ஆலயத்துக்கு வருவ. அப்படின்னு அர்த்தம் என்ன? சுகமே எதுக்கு தான்? இன்னைக்கு நம்மளை சுகமா வச்சிருக்கிறான்ல, எதுக்கு தான்? ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறது இருக்கா. மனசிலானவங்களாம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம், புரிந்து கொண்டவர்கள்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆரோக்கியமும் பலனும் இருக்கிறது ஊர் சுத்துறதுக்கு இல்லை, கல்யாண வீட்டுக்கு போகிறதில்ல, சடங்கு வீட்டுக்கு போகிறதில்ல. நாங்கள் இந்த வாரம் வரமாட்டோம், கொஞ்சம் பேர் நாங்கள் வரமாட்டோம். பிரைஸ் தி லார்ட். எங்கே போகிறான்னு கர்த்தரை ஆராதிக்கலைன்னா அவரெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு, பாஸ்டர் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நல்ல கவனிங்க, கடைசியில் அவருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாயிருந்தார். இஸ்கியா வாஸ் a prayer warrior. அவர் ஒரு ஜெப வீரன். நீங்கள் உங்கள் ஜனங்களின் பாவங்களுக்காகவும் குடும்பத்தின் பாவங்களுக்காகவும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். தேசத்திற்காகவும் சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கப்படணுங்கிறதுக்காக தேசத்திற்காகவும் ஜெபிக்கணும், உங்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். தாவீது ஜெபத்தை கூட, மோசேயின் ஜெபம், தாவீதின் ஜெபம்லாம் எல்லா ஜெபத்தையும் கேட்கல. 1-2 ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் தள்ளிட்டார். மோசையோட பிரார்த்தனை உண்டு, தெய்வம் கேட்காத பிரார்த்தனை உண்டு. தாவீதின் பிரார்த்தனை கொச்சினு வேண்டி பிரார்த்திக்கும் போது கேட்டுல்ல. ஏன்னால் எசேக்கியா பிரார்த்திச்ச எல்லா பிரார்த்தனையும் தெய்வம் கேட்டு. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன்.
நல்ல வீட்டில் போய் கேளுங்க மக்களே. கடைசி ஒரு காரியத்தை சொல்கிறேன். இவருடைய பிரசங்கமும் எப்படி பிரசங்கிப்பாரான்னு தெரியுமா? அது 2 நாளாக டக்குன்னு அங்கே வாங்க. 2 நாளாக 2 தினவருத்தாந்தம் 32ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். அங்கே ஒரு யுத்தம் வருது. யுத்தத்திற்கு நடுவில் நெருக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆமென். 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தையும் படிக்கணும். 32 2 நாளாக 32 7 8 அங்கே நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிற நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நம்மோடு துணை நின்று நம்ம யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதா ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல், இந்த பிரசங்கத்தின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். மலையாளத்தில் வேகமாயிட்டு வாய்க்க. ഉറപ്പും ധൈര്യവും ഉള്ളവരായിരിപ്പേൻ, അശ്ശൂർ രാജാവിനെയും അവനോട് കൂടെ ഉള്ള സകല പുരുഷാരത്തെയും ഭയപ്പെടരുത്. ഒന്നും ഭയപ്പെടാതെ കർത്തർ പാത്തുക്കിടുവാർ. നിങ്ങൾ ഭ്രമിക്കരുത്. അവനോട് കൂടെ ഉള്ളതിലും വലിയൊരുവൻ നമ്മോട് കൂടെ ഉണ്ട്. അവനോട് കൂടെ മാംസഭുജമേ ഉള്ളൂ. നമ്മോട് കൂടെയോ നമ്മെ സഹായിപ്പാനും നമ്മുടെ യുദ്ധങ്ങളെ നടത്തുവാനും നമ്മുടെ ദൈവമായ യഹോവയുണ്ട് എന്ന് പറഞ്ഞു. ജനം യഹൂദ രാജാവായ ഹിസ്കിയാവിന്റെ വാക്കുകളിൽ ആശ്രയിച്ചു. തളർന്നു പോയി കിടക്കുന്ന ജനങ്ങളെ ഇത് தாவீது கூட செய்யல. தாவீது தான் ஆராதிச்சார். ஆனால் ஜனங்களை இப்படி சத்தியத்துக்களை நடத்தலை. தாவீது தான் உற்சாகமாக ஆராதிச்சார், துள்ளினார், பாடினார். ஆனால் ஜனங்கள் சோர்ந்து கிடந்த ஜனங்களை, பாவத்தில் கிடந்த ஜனங்களை, பயந்து கிடந்த ஜனங்களை, அவிசுவாசம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத கிடந்த ஜனங்களை, பிரத்தியாசை இல்லாத, விசுவாசம் இல்லாத கிடந்த ஜனக்கூட்டத்தினே ஒரு உணர்வு உண்டாக்குன ஒரு உணர்வு பிரசங்கியாய் மாறி, ஒரு எழுப்புதல் பிரசங்கியாராய் எசேக்கியா ராஜா மாறினார். நாம் என்ன செய்யணும் தெரியுமா? தளர்ந்து போன மக்களுக்கு, பலவீனம் உள்ள மக்களுக்கு, சோர்ந்து போன மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு நாமும் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? 2 ராஜாக்கள் 18 திரும்ப அங்கே போனோம். கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருந்தார். அதை எல்லாரும் படித்து முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 6 7. 2 ராஜாக்கள் 18 6 7 எல்லாரும் படிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அனுகூலமாயிற்று. அவன் ചെന്നിടത്തൊക്കെയും കൃതാർത്ഥനായി വന്നു. யெகோவா அவனோடு கூட உண்டாയിരുന്നു. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். உங்களுடைய விசுவாசத்தை அவர் புகழ்ந்து சொல்லணும். உங்களுக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா செய்ய வேண்டிய முதல் காரியம், யாரும் உடைக்காத பாவங்களை நம்ம உடைச்சி எறியணும். பெரிய பெரிய ஆட்கள் பார்வையில் கூட சிலது பாவமாக தெரியாது. ஆனால் நம்ம பார்வையில் சிறிய பாவங்களுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. அது உடைச்சி எறியணும். ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பலிகள், அதாவது ஆராதனைகளை திட்டம் பண்ணணும். ஆராதனைகள் நடப்பதற்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு பாகத்தை கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்கணும். ஆராதனையை தாங்கணும். திறப்பில் நின்று ஜெபிக்கணும். 3 காரியத்திற்கு. முதலாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட, 2வது தேசம் பாதுகாக்கப்பட, 3வது உங்களுடைய குடும்பத்தின் உங்கள் நன்மைக்காகவும் எல்லா பிரார்த்தனையும் கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். கடைசியாய் பிரைஸ் தி லார்ட். ஜனங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கத்தக்க விதத்தில் அவர் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறார். ജനങ്ങൾ യഹോവയിൽ പ്രത്യാശ വെക്കുന്ന രീതിയിൽ അവൻ ഉപദേശിച്ചു. വലിയൊരു ഉണർവ് പ്രസംഗിയായിരുന്നു. ഹി വാസ് എ റിവൈവൽ preacher. He was a prayer warrior. He was a best and what to say, best worship leader. நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அப்படி இருப்போமாக. நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். God bless you. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.